Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒலிவாங்கி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஒலிவாங்கி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஒலிவாங்கி சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒலிவாங்கி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு தற்போது ஒலிவாங்கி என்று அழைக்கப்படும் மைக் சின்னம் என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் வேட்பாளருக்கான அந்த சின்னம் ஒதுக்கீடு கூட்டம் என்பது தற்போது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கில் தற்போது வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்தான கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமாரினுடைய முதல் வரிசையில் உதயசூரியன் சின்னமும், அதே சமயத்தில் இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமிக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்படக்கூடிய ஒலிவாங்கி என்று அழைக்கக்கூடிய மைக் சின்னம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பினை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நடத்தும் அதிகாரியுமான மணி தற்போது அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 3 சின்னங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதில் இரண்டாவதாக மைக் சின்னமும், முதலில் கரும்பு விவசாய சின்னமும், மூன்றாவதாக வரையப்பட்டிருக்கின்ற விவசாய சின்னமும் கேட்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலம் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒலிவாங்கி என்று அழைக்கப்படக்கூடிய மைக் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முந்தைய தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஒலிவாங்கி என்று அழைக்கப்படும் அந்த மைக் சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதற்கு மேல் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் என்பது ஒதுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையாக நாம் தமிழர் கட்சிக்கு இப்பொழுது மைக் சின்னம் என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.